இமௌ குமாரவ், இந்த குமாரர்கள். சுவாமி நீங்கள் நன்னா இருக்கணும், சுவாமி நீங்கள் நன்னா இருக்கணும். இந்த குமாரர்கள் நீங்கள் நன்னா இருக்கணும். இரு, சென்டென்ஸே பூர்த்தி ஆகலை, சென்டென்ஸே பூர்த்தி ஆகலை. ஆனால் அவனுக்கு என்ன தோணி எடுத்துன்னா, இவன் 2 பேரையும் கொண்டு வந்து என் எதிரில் நிறுத்திவிட்டாரே, இவருக்கு நான் என்ன கைமாறு செய்வேன், என்ன கைமாறு செய்வேன். பொதுவாக பெரியவா தான் சின்ன வாழ்க்கை ஆசீர்வாதம் பண்ணுவா. இவருக்கு என்ன தோணிடுத்துன்னா, நீங்கள் நன்னா இருக்கணும், நீங்கள் நன்னா இருக்கணும், பத்திரம் தே, உங்களுக்கு மங்களம் உண்டாகணும், நீங்கள் சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறோம். மங்களா சாசனம் திருப்பல்லாண்டு குருநாதருக்கு தானே பாடணும். பத்ரம் தே என்ன 2 ராஜகுமாரால கூட்டுன்னு வந்தார் அவர், அவ்வளோதானே இல்லையே. தேவ துல்லிய பராக்கிரமம், தெய்வங்களே வந்திருக்கான் நம்மாத்துக்குன்னு தோன்றுறதே எனக்கு. சாதாரண ராஜகுமாரால்னு தோணலை சுவாமி. தேவ துல்லிய பராக்கிரமம், அவள் என்ன அழகாக வந்தா தெரியுமோ, ஒரு கத்தியில் எவ்வளோ ஷோக்கான ஒரு நட போட்டு வரா. கஜ சிம்ஹ கதி வீரோ, அப்படி அவள் சபா மண்டபத்துக்குள்ளே பிரவேசிக்கச்ச ஒரு மாதிரி இருக்கா. இங்கே வந்து நிற்கும்போது ஒரு ஜோரில் நிற்கிறா. கனத்த காய்தாவா ஒரு காளை மாடு மாதிரி. சார்தூல விஷபோபமும், வந்ததும் வராததுமா மாப்பிள்ளைய வச்சு யானை மாதிரி இருக்கார், புலி மாதிரி இருக்கார், காளை மாதிரி இருக்கார் அப்படின்ட்டோமே அப்படின்னு தோணித்து இவனுக்கு. உண்மையில் அது அதில் இருக்கக்கூடியதான ஒரு பிரபாவத்தை எடுத்துக்கணும்னு அர்த்தம். அதுதான் இவாளை பார்த்தா அஸ்வினி குமாரர்கள் தானோன்னு தோன்றது சுவாமி எனக்கு. நீங்கள் தபசு பண்ணி அஸ்வினி குமாரர்களை சாட்சாத்கரித்து கையோட கூட்டின்னு வந்துட்டேளோ. எதிர்ச்சையேவ காம் பிராப்தௌ தேவலோகாதிவாமரௌ கதம் பத்யாமிஹ பிராப்தௌ கிமர்த்தம் கஸ்யவா முனே. தேவர்களுக்கெல்லாம் பூஸ்பர்ஷம் கிடையாதே சுவாமி. ஆனால் இவாளோ அழகாக பூமியில் திருவடி வைத்து பெயர்ந்து நடந்து வராளே. ஆகாசத்துலேருந்து அப்படியே இறங்கிட்டாளா. இது என்னது, இது மாயம், எனக்கு ஒன்றுமே புரியலையே சுவாமி. காகபக்ஷதரோ வீரௌ ஸ்ரோதுமிச்சாமி. இவாளுடைய தத்துவம் என்ன, அதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. ரிஷி விஸ்வாமித்திரர் அவர் தான் ராமருடைய கரும் கூந்தல்ல சொக்கி போனார்னா, ஆத்மஞானியான ஜனக மகாராஜா அவரும் காகபக்ஷதரோ வீரௌ அப்படின்னு சொக்கி போகிறார். இது என்னன்னு சொல்லுங்கன்னதுமே இவர் இங்கே சொல்லலாம் இல்லையா, அகம் வேத்மி மகாத்மான, இவர் தான் பேர்பட்ட பரபிரம்மம் ராமர், பேர்பட்ட பகவான் பா அப்படின்னு இங்கே சொல்லலாம், தகும். அது அந்த ஜனகனும் கேட்டுப்பார். அவர் நினச்சிண்டார், இனி இவர் பகவான்னு வாயை திறக்கிறதே சொல்லக்கூடாது, சொல்லிட்டா அருமை போயிடும், அதனால சொல்லக்கூடாது. சொல்லலாமே, இவனுக்கு புரியுமேன்னா. எப்போ புரிஞ்சு கொடுத்தோம் அப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியாதவளுக்கு தானே சொல்லணும்னா, புரியாதவன் எப்படி இருந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டான், அதனால சொல்ல வேண்டாம். அதனால் இனி என்னென்ன மௌனமாக சிரிச்சுட்டே ஆமாம்ப்பா அப்படின்னு தலையாட்டிக்கிறாரு. சந்தோஷப்பட்டுண்டான் ஜனக மகாராஜா. யஜ்ய மகோத்சவங்கள்லாம் ரொம்ப அழகாக நடக்கிறது முடிஞ்சு கொடுத்தோம். நகரத்தில் பிரவேசிக்கிறார்கள். ஜனகருங்க பேர்பட்ட மிथिला நகரம் இருக்கே, இது சுற்றி அடித்து பார்க்கலாமேன்னு. அயோத்தியா அளவுக்கு பெருசாக இல்லை, இருந்தாலும் ஒரு சுற்று பார்த்துட்டு வருவோம். வந்துருக்கோம் மெனக்கிட்ட புதுசாக ஒரு ஊருக்கு, அந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பினார்கள். இப்படி வீதியோடு போகும்போது அதுதான் அருமையாக வர்ணிக்கிறான் கம்பன். தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகழல் கமல மன்னத்தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டார் உமக்தே ஊழ்கொண்ட கண்டார் யாரே வடிவினை முடிய கொண்டார் ஊழ்கொண்ட சமயத்தன் நான் உருவு கொண்டாரை ஒத்தார் வாழ் கொண்ட கண்ணார். இவாள்லாம் வாழ் மாதிரி கூர்மையான தீக்ஷ்ணமான கண் உடையவர்களான ஒவ்வொருத்தையுமே மீனாட்சியா எல்லாருமே அப்பேற்பட்ட கண் உடையவா. அவன் எல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்ப்பான்னா, ஒருத்தி நினச்சா நம்ம மேலே இருந்து ஆரம்பித்து பாதம் வரைக்கும் பார்த்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு
இப்படி கோதந்தட்ட அவர் பிடிச்சி போகிறாரே, இப்படி போகும்போதே அவருடைய தோல் தானே நேராக தெரியறது. அதை பார்க்குறாளாம். தோல் கண்டார் தோளே கண்டார். தோளில் கண்ணு வச்சுட்டப்போ தோல்ல இருந்து கண்ணை எடுக்கவே முடியல. தொடுகழல் கமலமன்ன தாழ் கண்டார். அழகான தாமரை போன்றதான திருவடி. சரி, நம்ம ஆபாதி சூடம் அனுபூய அப்படின்னு சொல்லுவாளே, அதனால பாத கமலத்திலேருந்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு திருவடியை பார்த்தா இந்த திருவடி அழகா இந்த வீதியில் பெயர்ந்து நடக்கிறாரா. அதில் கண்ணை வச்சாச்சுன்னா அதை விட்டு கண்ணை எடுக்கவே. தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டார் உமக்தே. கையை பார்த்தாலும் கையையே தான் பார்க்க முடியறது, கண்ணை பார்த்துட்டா கண்ணே தான் பார்க்க முடியறது. எதையாவது ஒன்றதை தான் பார்க்க முடிகிறதே தவிர ஃபுல்லாக ரூபத்தையும் பார்த்து அனுபவிச்சாச்சு அப்படிங்கிறது யாராலையுமே முடியல. யாராலையுமே எதையாவது பார்த்து போரும்னு தோணாத்தானே இன்னொன்னுத்தை பார்க்க போகிறா. போரும்னே தோணாது. வெச்சகன் வாங்காமல் அத்தனை பேரும் அப்படியே பார்த்துட்டுருக்காளே, என்னடா இது இவளுக்கு கண் சரியில்லையா? எல்லாருமே இப்படியே இத்தியோ பார்த்துட்டே இருக்காளே, கண்ணு சரியில்லையா? அவருக்கு கண்ணு சரியில்லாமல் இல்லை, இவெல்லாம் அப்படி பார்த்தானா இவ பார்வையில் எதிரில் யாருமே நிற்க முடியாது. அப்படி எல்லாரையும் மயக்கக்கூடியவா. இவளுடைய பார்வையிலெல்லாம் மாட்டிக்காமல் போகக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். அவர் ஒன்று தான் அப்படி கம்பீரமாக போக முடியும். அப்படி பார்க்குறாளாம். எத்தனை பேர் பார்த்தாலோ அத்தனை பேரும் பேச தொடங்கிவிட்டா. தயரத புதல்வன் என்பார் தாமரை கண்ணன் என்பார். அவர் யார் தெரியலையா உனக்கு? இவர் தான் தசரத ராஜகுமாரன். அவருடைய கண்ணை பாரு, பேர்பட்ட தாமரை மாதிரி இருக்கு. புயலிவன் மேனி என்பார் பூவையே பொருதும் என்பார். மேக காந்தி உடையவராக இருக்கார் பாத்தியா, நீலமேக சாமலனாக இருக்கிறாரு. அவரோட திருமேனி பார்த்தாக்க அப்படியே மிருதுவா புஷ்பம் மாதிரி இருக்குப்பா. தவமுடை துலகம் என்பார். என்ன பாக்கியம் பண்ணோமோ, என்னமோ ஒரு தபசு பண்ணியிருக்கோம். தபசு நீயா? ஏகாதசி விரதம் கூட இருக்க மாட்டேங்கிற நீ என்ன தபசை பண்ணிட முடியும்? நாம தபசை பண்ணல, இருந்தாலும் ஒருத்தர் தபசை பண்ணியிருக்கார். யாருன்னா இந்த விஸ்வாமித்ரர். இம்பர் இந்நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார். பேர்பட்ட தபசை அவர் பண்ணிவிட்டு ராமலக்ஷ்மணால கூட்டிண்டு நம்ம ஊரோட கூட நம்ம தெருவில் நாமளும் நம்மளுடைய கண்ணால் பார்க்கும்படி அழைச்சிட்டு போகிறார் பார்த்தியாமா. அவருடைய தபசனுடைய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடச்சிது அப்படின்னு அத்தனை பேரும் பேசுகிறா. நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்திரீ ஜனங்கள் எல்லாருமே இப்படி சொக்கி போய் ராமரை பார்த்துட்டுருப்பா அப்படின்னு சொன்னால், சாட்சாத் சீதாதேவியை பார்த்தா எப்படி பார்த்துருப்பா, ராமர் அல்ல சீதையை பார்த்தா எப்படி பார்த்துருப்பா. அதை முன்னாடியே அனுபவித்தவர் திருமங்கை ஆழ்வார் தான். அவர் தன்னுடைய பாசுரத்தில் சொல்கிறார், மை வண்ணனரும் குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்குழை இருபாடிலங்கியாட எய் வண்ண வெண்சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கை வண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அக்தே அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமே. மை வண்ணனரும் குஞ்சி, மை வண்ணமாக இருக்கக்கூடியது அழகான அந்த கூந்தல், அது சுகந்த குந்தளமா. நரும் குஞ்சு மாடியிலிருந்து தேவி பார்க்கும்பொழுதே கீழே ராமர் கஜகதியில் அப்படி போயின்னு இருக்கிறது தெரியாது.
மேலேருந்து பார்க்கச்ச சிரசு தானே முதல்ல தெரியும். அதை பார்க்குறா. குழல் பின்தாழ தோளில் வருடுண்டே இருக்கக்கூடியதான குட்டில குந்தலங்கள். அப்புறம் அவருடைய காதலை போட்டுருக்கக்கூடியதான மகர குண்டலம், அது அசையறது. அடி வைத்து இப்படி நடக்கும்போதே குண்டலங்கள் ஆடும் இல்லையா அழகா. மகரம் சேர்குழை இரு பாடிலங்கியாட. தன் கையில் வச்சுட்டு இருக்காரே பெரும் சிலை, கோதண்டமாகிய வில். எப்போதுமே நான் ஏற்றியே வச்சிருக்க மாட்டார். அதை யுத்தம் வந்தால் தான் நான் ஏற்றுவார். மற்ற நேரம் அந்த நான் கயிறை லூஸாக தான் கட்டி விட்டுருப்பார். இப்போது எப்படி இருக்குன்னா அவர் எய்வண்ணமாக இருக்கு. எப்பயும் எந்த ஆபத்தும் வரும் இல்லையா, அதனால எய்வண்ணமாகவே ஏற்றப்பட்டே இருக்கக்கூடியதான நான் கயிறு அப்படி போகிறார். அது ஒண்டியே துணையாக இவர் வந்துட்டாரே. ஒரு சதுரங்க சைன்யம் இல்லை, யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, குதிரைப்படை இத்தாது ஒன்று அனுப்பணுமோ இல்லையா தசரதர். என் பிள்ளைக்கு முடியாது சுவாமி அப்படின்னு சொன்னாரே தவிர, அனுப்பும்போது எல்லா படையும் அனுப்பி வைக்கணுமோ இல்லையா, ஒன்றுமே அனுப்பலை. காரணம் என்னன்னு, கோதண்டமே போகிறோம். கோதண்டபானே கோதண்டபானேன்னு தானே ராமரை நம்ம கூப்பிடுறோம். அவருக்கு கோதண்டமே போகிறோம். அது போராட்டம் தானே. அப்புறம் எல்லாம் சைன்யம்லாம் வேணும். எந்தக்கு சைன்யம் அவருக்கு எப்பயுமே சைன்யமே தேவைப்படலை. ராவண யுத்தம் பரியர்த்தம் அவருக்கு சைன்யமே தேவைப்படலை. கோதண்டம் ஒன்று போகிறோம் அவருக்கு. அதனால வெண்சிலையே துணையாய் இங்கே ராமர் லக்ஷ்மணர் 2 பேருமே தான் வரா. மிथिला வீதியில் இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். வந்தது என்னமோ 2 பேர் தான். ஆனால் தேவி பார்க்கறத யாரன்னா ராமரைத்தான். என் முன்னே நின்றார். 2 பேரையும் பார்க்கலாமா? மாட்டா இல்லையா. வருது 2 பேரா இருந்தாலும் அவ மனத்துக்கு அவ கண்ணுக்கு தெரியறது ராம ரூபம் மட்டும்தான். பேர்பட்ட அந்த ரூபம் அதை இவளை சொக்கிறத அப்படியே வெச்சகன் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கார். இப்படியே வந்துட்டு இருக்கக்கூடிய ராமபிரான் அவர் அழகான இந்த திருவடி கமலம் அதை அப்படி பெயர்ந்து வரார். கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும். கையும் ஒரு தாமரை மாதிரி இருக்கு, வாயும் தாமரை மாதிரி இருக்கு, கண்களும் தாமரை மாதிரி இருக்கு. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கரைய. எல்லாமே தாமரையாக இருக்கிறதுனால அதை பார்த்தா எல்லாம் சொக்கி போய் நிற்கும்படியாகத்தான் இருக்கு. இவரும் என்ன பண்ணார்னா, இவர் பார்க்கணுன்னெலாம் பார்க்கல, அப்படியே போயிட்டே தான் இருக்கார் கம்பீரமாக. இருந்தாலும் இவர் யாரோ நம்மளை நோட் பண்ணுறாளேன்னு தோன்றது இவருக்கு. அதனால வீசி நடக்கக்கூடியவர் இப்படி பார்த்தாரோ இல்லையோ, ஆஹா இந்த பொம்மை அழகாக இருக்கே, இது ஒரு பதுமை தான் போல் இருக்கு, இந்த ஒரு தங்க பதுமை இங்கே வச்சுருக்கான் கோபுரத்தில் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி பார்க்கும்போது திடீர்னு அந்த பதுமை அப்படி கண்ணை சுமட்டுறது, அசையறது. ஓஹோ இது யாரோ ஒத்தி தான் நம்மளை பார்க்குறா, சீதை அப்படின்னு தெரிஞ்சுட்டார். உடனே பட்டண தலை குனிஞ்சுட்டார். இவர் மாட்டுக்கு போயிட்டு இருக்கார். இவரை நாம் தேவனென்று அஞ்சினோமே, மனுஷன் இல்லை போல் இருக்கே, தெய்வம்னு தோன்றதே அப்படின்னு தேவி நினைக்க, பக்கத்தில் இருக்கக்கூடியதான சேட்டி ஓடி வந்தா, உங்களை உள்ள அப்பா கூப்பிடுறார் ஜனக மகாராஜா, தசரத ராஜகுமாரால் வந்திருக்காளாம் சிவதனுசை பார்க்கறதுக்கு அப்படின்னு. உடனே அவளுக்கு ஒரு ஹோப், என்னென்ன ஒரு கால் அந்த சிவதனுசைவா நான் ஏற்றினான்னா நம்மளும் மாலையிடலாமே. அதனால தேவரென்று அஞ்சினோமேங்கிறது இல்லை, இங்கே தேவன்தான்னாலும் மனுஷ ரூபத்தில் வந்திருக்கார் அப்படிங்கிறதுனால ஒரு திருப்தி பட்டுக்கிறா. இங்கே பேர்பட்ட பெரிய சபை கூடியிருக்கு, எல்லாரும் குழுமி இருக்கிறார்கள். ராமரும் அங்கேருந்து வந்து தனது ஆசனத்தில் அமர்ந்தார். விஸ்வாமித்திரர் ராமர்கிட்ட அழைத்தார். வத்சராம தனுஷ்பஷ்ய, அப்பா பெரிய இந்த சிவதனுஷை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறார்களே, இதெல் நீ கொஞ்சம் எடுத்து பார்க்குறாயா, இதை போய் பார்க்குறையா அப்படின்னு கேட்டார். கூப்பிடும்போதே எப்படி கூப்பிடுறாருன்னா, குழந்தை ராமா அப்படின்னு கூப்பிடுறார். ராமரும் சின்ன பையன் தானே, 12 வயசு.
இதே பேர்பட்ட பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் வந்து இந்த சிவதனுசை பார்த்துட்டு யாராலையும் மாளலை, யாராலையுமே முடியல. ஜனக மகாராஜனோ பந்தயம் வச்சிருக்கான், யார் நான் ஏற்றதானோ இந்த சிவதனுசை அவனுக்கு தான் பெண்ணை கொடுப்பேன். நம்ம தெரியாதனமாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், கடைசியில் யாருமே நான் ஏற்ற முடியலன்னு ஆயிடுத்தேன் அப்படின்னு வேற அவருக்கு கவலை. பேர்பட்ட படே படே ராஜகுமாரெல்லாம் பேசாமல் போயிட்டா எங்கேருந்து இந்த சின்ன பிள்ளையால பண்ண போகிறான் அப்படின்னு வேற சில பேர் அங்கே உட்காந்துருக்கா சந்தேகத்தோடையே. ராமரோ ஜில்னு அங்கேருந்து கிளம்பினார். அந்த சிவதனுசை ஒரு வலம் வந்து அதை தொட்டு கண்ணில் ஒத்திண்டார். பகவத் அம்சம் உடையது இல்லையா, பகவான் உபயோகப்படுத்தினது அப்படின்னா. பட்டுன்னு அந்த சிவதனுசை அதில் வந்து பூஜைக்கு தான் அவன் வச்சிருக்கான். அவளே யுத்தத்துக்கு அதை பிரயோகப்படுத்த மாட்டான். ஜனகைஹி அபிபூஜிதம் அப்படின்னார். அவள் பரம்பரையில் எப்போதும் அந்த எல்லா ஜனக மகாராஜாவுமே, ஜனகனுங்கிறது சர்நேம், அவள் பரம்பரையில் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரும் ஜனகால் தான். அத்தனை பேரும் பூஜித்ததான ஒரு தனுசு இது. அங்கேருந்து வந்தாரோ இல்லையோ, பெரிய யானை ஒரு கரும்பு எடுத்து எப்படி வளைக்குமோ அதுபோல் ரொம்ப ஈஸியாக அதை தூக்கி நான் ஏற்றத்துக்காக இந்த நான்காயிர பற்று இப்படி இழுத்தாரோ இல்லையோ, அது வில்லு முறிஞ்சே போயிடுது. தத்பஞ்ச தனுர் மத்தியே நரசிரேஷ்டோ மகாயசா, இடி போன்ற பெரிய சப்தத்தை கொடுத்து கொண்டு அப்படி பட்டுன்னு உடஞ்சுதோ இல்லையோ, அத்தனை பேர்களும் ஜெய்ஹோ ஜெய்ஹோ ஜெய்ஹோன்னு ஜெயகோஷம் பண்ணுறா, புஷ்ப வருஷங்கள்லாம் பண்ணுறா, எல்லாரும் ஆனந்தப்படுறா. சீதாதேவி கையில் அழகான மாலை எடுத்துண்டு அண்ணன் நடந்து ராமருடைய திருக்கழுத்தில் போடுறதுக்கு இப்படி வந்தாலோ இல்லையோ அவர் தலை குனியலை, அப்படியே கம்பீரமாக நிற்கிறார். ஜனக மகாராஜாவை பார்த்து சொன்னார், நீங்கள் சொன்னேன் அதனால் நான் ஏற்றி பார்த்தேன், இருந்தாலும் விவாகம் அப்படிங்கிறது என் குடும்பத்தில் எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் வந்து அவருடைய அனுமதி மேலே தான் விவாகம் நடக்கும் அப்படின்னுட்டான். என்னடா இது ஒன்றும் தவறுதல் இல்லை, மாலை இட்டுக்கிறது ஒன்றும் தவறுதல் இல்லை. ஒரு காலம் தவறுதலும் இருந்தால் விஸ்வாமித்திரரை அதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டார், ஜனகரும் ஒத்துன்ருக்க மாட்டார். பந்தயம் அப்படி வச்சா அதனால தான் மாலை போட வந்தான், அது தொகும், இவர் வாங்கிடுறதுனால மோசம் இல்லை. உண்மையில தசரதரும் சந்தோஷப்படுவார். எல்லாருக்கும் ஒரு தர்மம் இருக்கும், ஆனால் நம்ம ராமருக்கு அதுக்கு மேலே இன்னொரு தர்மம் இருக்கும். அப்பா வந்தாத்தான் அப்படின்னு உடனேயே ஜனகர் வருத்தப்பட்டுக்கல, சந்தோஷமே பட்டார். தசரதர் அழைச்சின்னு வரதுக்கான ஏற்பாடுகள் பண்ணார். விஷயம் தெரிஞ்சதுமே தசரதர் தனது மகாராணிகளோடையும் கூட நாட்டு மக்களோடையும் மந்திரிகளோடையும் வசிஷ்ட பிரமுகாதிகளோடையும் கிளம்பி அங்கேருந்து வரார். பெரிய ஒரு திருமாளிகை அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றார் ஜனகர். திஷ்டியாமே நிர்ஜிதா விக்னா திஷ்டியாமே பூஜிதம் குலம் ராகவை சகசம்பந்தாத் வீரியஸ்ரேஷ்டை மகாத்மபிகி. உங்களுடைய ஒரு சம்பந்தம் கிடைச்சதே எனக்கு பெரிய பாக்யம் அப்படின்னு கொண்டாடின உடனேயே தசரதனும் சந்தோஷமாக ஜனகரை மார்போடு கட்டிண்டார். அவருடைய அன்பை தான் ஏற்றுக்கொண்டார். தானும் அவர்கள் எல்லாரையும் மதிக்கிறார். ராமன் மட்டும் இல்லை, 4 புத்திரால் இருக்காளே, எல்லாருக்கும் சேர்ந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாராம் விஸ்வாமித்ரர். சீதையோட தங்க ஊர்மிளா, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தின்னு இன்னும் 2 பேர் சிதபாக் பொண்ணுகள், எல்லாமே சீதைக்கு தங்கைகள்லாம். அவள் எல்லாரையுமே ஊர்மிளாவை லக்ஷ்மணனுக்கும் மாண்டவியை பரதனுக்கும் ஸ்ருதகீர்த்திய சத்ருக்னனுக்கும் இப்படி பேசி முடித்த உடனேயே அவரும் சந்தோஷமாக ஏற்றுண்டார். குஷத்வஜன்கிற ஜனகனுடைய தம்பி, உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குப்பா, யுவாம் அசங்கேய குணம், என்ன ஒரு ஒற்றுமை, என்ன ஒரு சந்தோஷம், எப்படி இருக்கள், எப்படி பெரியவாளை மதிக்கிறாள், உங்களை பார்த்தா உங்களோட சம்பவம் வச்சுக்கிறதுல எனக்கும் திருப்தி அப்படின்னு தசரதனும் கொண்டாடுறார். அழகான நிச்சயதார்த்தம். பெரியோர்கள் என்ன ஒரு பெரிய சபை தெரியுமா, வசிஷ்டர், வாமதேவர், விஸ்வாமித்ரர் அத்தனை பேரும் உட்காந்துட்டு சுப லக்ன நிச்சயம் பண்ணுறான். பங்குனி உத்தர திருநாளில் அழகான பெரிய ரத்னகசிதமான பெரிய 1000 கால் மண்டபம். அதில் சீதா ராமர்களுக்கும் ஊர்மிளா லக்ஷ்மணருக்கும் மாண்டவி பரதனுக்கும்
ஸ்ருதகீர்த்தி சத்ருகுணனுக்கும் விவாகம், 4 விவாகம் ஒரே மேடையில். எப்படி இருக்கும் ஆச்சரியமாக அத்தனை பேரும் விஷகன் வாங்காமல் பார்த்துட்டுருக்கிறாளாம். முக்கியமாக சீதாதேவி சாட்சாத் மகாலட்சுமியாக இருக்கிறதுனால தேவியை வர்ணிக்கிறாருங்க மணப்பெண் கோலத்தில். இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரி தவ பிரதிச்சதே நாம் பத்ரம் தே பாணிம் கிருஹீஸ்வ பாணினா பதிவ்ரதா மகாபாகா சாயேவ அனுகதா சதா இத்யுக்த்வா பிராட்சிபத்ராரா மந்திரபூத ஜலம் ததா. தேவி ஆச்சரியமான அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, சர்வாபரண பூஷிதையாக இருக்கா. ஹம்சாங்கிதேன க்ஷௌமேன கிஞ்சித் பீதேன சம்வృதம். அழகான ஹம்ச பக்ஷி பார்டர் வேலை பண்ணப்பட்டிருக்கான மஞ்சப்பட்டு, ரத்னாபரணங்கள்லாம் போட்டுருக்கிறா. நெத்தி சொட்டி, சந்திரபிரபை சூரியபிரபை கலிகத்துழாம் நெத்தி பட்டம், தலையில் தலைநாகர் எல்லாம் வச்சுருக்கா. கழுத்தில் அழகான கல் அட்டிகை, வைர அட்டிகை, காசு மாலை, மாங்காய் மாலை, முத்து மாலை, புஷ்ப மாலை, விலையுயர்ந்ததான பட்டு வஸ்திரம், இடையில் அழகான ஒட்டியானம், கிங்கிணி, கைகளில் கைவலை, தோளில் தோல்வலை, கால்களில் பாதசரம், நூப்புறம், விலகளில் மோதிரங்களும் இப்படி குலுங்கி இன்னும் பாக்ஸில் பொட்டியில் வேறு ஆபரணம் இல்லையா, எல்லா ஆபரணமும் போட்டாச்சு. அப்படி வரக்கூடியவளான பாக்யாத லக்ஷ்மி பரம்மா சீதம்மா ஜனகராஜன குமாரி பேர்பட்டவள். அப்படி சாட்சாத் மகாலட்சுமி அவளை கொண்டு வந்து நிறுத்தின்னு ஜனகன் நினச்சேன்னா, அன்னைக்கு நாம் இந்த மாப்பிள்ளையை பார்த்து சொக்கி போயிட்டோமே, இன்றைக்கி என் பொண்ணை பார்த்து இவர் சொக்கி போயிடுவார் நினச்சேன். இயம் சீதா, இவன் என் சீதை, மம சுதா என் பொண்ணு. இவரோ சொல்கிறான், அந்த மாப்பிள்ளையும் அவளை பார்க்கவே மாட்டேங்கிறான். பார்க்கினா தானே சொக்கிறதுக்கு. அதனால் எப்படியாவது பார்த்துடணுங்கிறத இவர் ட்ரை பண்ணுறாராம். ராமர்கிட்ட பேசும்போது ஜாகிரதையாக பேசணும் இல்லையா, தாம் பெற்ற குழந்தைன்னு முதல்ல சொல்ல வரல அவருக்கு. ஏன்னா பெக்கலையே அயோனிஜையாக பூமியிலிருந்து தோன்றினாளே, அதனால தர்மேன தனையாதவன் அசரீர வாக்கு சொல்லிது. அப்புறம் தான் குழந்தையா அவன் வளர்க்க ஆரம்பித்தான். அதனால உடனே சொல்கிறார், முதல்ல எடுத்த உடனே இயம் சீதா, அப்புறம்தான் மம சுதா, பேர்பட்ட குழந்தை நான் வளர்த்துண்டு வந்தேன். உனது தர்மத்துக்கு ஏத்தமான தர்மம் உடையவள். ராமருடைய தர்மம் என்னன்னா அண்டினவர்களை அபயம் கொடுத்து ரட்சிக்கிறது இல்லையா. இவளும் அப்பேற்பட்ட ஒரு பிராட்டியாக இருக்கிறதுனால அவளும் அப்பேற்பட்டவளாக தானே இருப்போம். அதை தான் இங்கே காட்டுறார். அந்த குழந்தை இப்போ எப்போ என் குழந்தையாக இருந்தாலும் அப்போ யான் வளர்த்துட்டு வந்தேங்கிறது பெருசு இல்லை. இனிமே என்ன, நான் உன் கூடவே இருந்துண்டு நிழல் மாதிரி ஒன்றை ரட்சிக்கக்கூடியவோ மட்டும் இல்லை, ஒன்னால் ரட்சிக்கப்பட வேண்டியவோ மட்டும் இல்லை, நீங்கள் 2 பேருமா சேர்ந்து லோகத்தில் எவ்வளவு ஜனங்கள் இருக்காளோ சரணாகதர்கள் அத்தனை பேரையும் ரட்சிக்க வேண்டியவர்கள் திவ்ய தம்பதிகள். அதை ஞாபகப்படுத்துகிறாருங்க. சகதர்மச்சரி தவ பிரதிச்சை நாம் பத்ரம் தே. மரகதமணி ஸ்தம்பம் போல இருக்கக்கூடிய ஸ்ரீராமருடைய கை, அதில் அப்படியே பொற்கொடி ஹேமலத்தை மாதிரி இருக்கக்கூடிய சீதையினுடைய கை, அதை கோத்து விட்டாரோ இல்லையோ அவருக்கு அந்த 2 ஜோடியும் பார்த்துவிட்டு பத்ரம் தே, மங்களமாக இருங்கோப்பா, க்ஷேமமாக இருங்கோ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிண்டு இந்த 2 பேருடைய கையையே பிடிச்சுன்னு இருக்காரே தவிர இந்த திவ்ய தம்பதிகளை விட்டு அவரால் அண்ணன்ட்ட வேற கல்யாணம் இருக்கே. இன்றைக்கே தான் எல்லா முகூர்த்தம் வேற போயிட்டு இன்னும் 2-3 கல்யாணம் இருக்கு. ஆனால் இவரால் நகர முடியல, சீதாராமர்களை விட்டு நகர முடியல. அதனால என்ன பார்த்தார்னா, லக்ஷ்மணா கச்ச பத்ரம் தே, லக்ஷ்மணா நீ அவ கையை பிடிச்சுட்டு இங்கே வந்துருவோம்,
இங்கே வந்துடும், நான் இப்படியே கன்னிகாந்தானம் இப்படியே பண்ணி கொடுத்துட்றேன். ஆக மொத்தம் இவர்களை விட்டு என்னால் நீங்க முடியாது, இவாளை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாராம். அப்படி பண்ணிட்டார் பார்த்தாளா பிரம்மனிஷ்டரை, ஆத்மாராமரை. சாதாரண மகாராஜா இல்லை, சாதாரண மாமனார் கிடையாது, பிரம்மனிஷ்டர். ஆத்மா வேற சரீரம் வேறங்கிறதுல திருடமாக இருக்கக்கூடிய ஜனகன் மோகிச்சு போயிட்டாருங்கிறது தான் இங்கே விஷயமே. இங்கே விஷயமே அதுதான். அப்படி ஒரு கல்யாணமா எல்லாரும் பார்த்து பரமானந்தப்படும்படியா கௌசல்யானந்த வர்தனனாக ஸ்ரீராமருக்கு சீதா கல்யாணம் ஆன உடனேயே தேவி கௌசல்யா குட்டி சீதையை பார்த்து நாட்டு பொண்ணாக வந்ததில் திருப்தி பட்டுக்கிறாளாம். 4 குழந்தைகளையும் மஞ்ச வேஷ்டியோடு கூட 4 மாட்டு பொண்ணுகளையும் அழைச்சிட்டு கிளம்பிட்டார் தசரத். தன்னால் முடிந்த எல்லா சீர்சனத்தையும் பண்ணி அனுப்புகிறான் ஜனக மகாராஜா. அப்படி கிளம்பி வரும்போதே வர வழியில் பரசுராமர், அவர் அப்பேற்பட்ட பகவான், பகவத் அவதாரங்கள் 2 மீட் பண்ணுற இடம் இல்லையா இது. அவர் ஒரு திருவிளையாடல் நம்ம ராமரோட. நீ சிவதனுசு தானே பங்கம் பண்ண, இது விஷ்ணு தனுசு அப்படின்னு வரார் அங்கேருந்து. பகவான் அதையும் ஏற்றுக்கொண்டான். அவரோட கூட சித்த விளையாடி அதை அந்த இதை அழகாக வருணனிடத்தில் கொடுத்துட்டாராம் தனுஷை. இவர் என்னன்னா இது வரைக்கும் அவ க்ஷத்ரிய தர்மத்தை ஏத்துண்டு சில க்ஷத்ரியால அடிச்சுட்டு இருந்தார் துஷ்டாளாக இருக்கிறதுனால. இனிமேல் அதுக்கு அவசியம் இல்லை, இந்த ராமர் வந்துட்டதுனால இவர் பார்த்துப்பார். அதனால தன்கிட்ட என்ன இருந்ததோ அதை இந்த ராமரிடத்தில் கொடுக்கறது மாதிரி தன் தேஜஸை கொடுத்துட்டு சுஸ்திதேஸ்து பரந்தபா அப்படின்னு சுஸ்தி வாசனம் சொல்லி அவர்கிட்டேருந்து விடை பெற்றுண்டு அவர் போயிட்டார் பரசுராமர் அப்படின்னு. இங்கேருந்து மறுபடியும் தசரதருக்கு அப்போ தான் மயக்கமே தெளிஞ்சுது. மறுபடியும் வந்தார் அயோத்தியாவில். கல்யாணம் அவசரமாக நடந்துட்டதுனால முன்னாடி செய்ய வேண்டிய கிரியைகள்லாம் இருக்கும் இல்லையா, பிதிரு காரியங்கள், தெய்வ காரியங்கள், குலதெய்வத்துக்கு வழிபாடு எல்லாம் பண்ணி யசோக்தமாக செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் செய்து முடித்தார். ஸ்ரீராமரும் சீதாதேவியுமாக இந்த அயோத்தியாவில் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். அதீவ ராமஹா சுஷுபே, ஏற்கனவே சோபிக்கின்றவர் தான், இருந்தாலும் ஸ்ரீராமபிரான் சீதா கல்யாணத்துக்கு பிறகு ரொம்பவே சோபித்தார். அதி காந்தயா அதிராமயா உத்தமராஜ கன்னிகையா அதீவ சுஷுபே அப்படின்னு பாலகாண்டம் பூர்த்தி ஆர்த்த. அதோட மேலே நாளைய தினம் அயோத்தியா காண்டம், கௌசல்யா மங்களாசாசனம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ननाथो दनाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.